ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள்ஸுடைய மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைனுக்குள்ள என்டர் ஆனோடனே வேகமா நிறைய ஏர்ன் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்க மைண்ட் செட்ல நினைச்சுக்கிட்டு வர்றது. பட் எந்த அளவுக்கு அவங்க நினைச்சுக்கிட்டு வர்றாங்களோ அதே அளவுக்கு வேகமா அவங்க ஆன்லைனை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா ஆன்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பொறுமை அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சோ நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல 4-5 மாசமாவே ஏர்னிங் அப்ளிகேஷன் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் நிறைய ஏர்னிங் அப்ளிகேஷன் சர்ச் பண்ணேன். பட் இந்த அப்ளிகேஷன் சூஸ் பண்ணது எதுக்காக, அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா Shop 101. இது ஒரு ரீசெல்லிங் அப்ளிகேஷன். உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம், இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட இதுல நான் சூஸ் பண்ணதுக்கு எதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல ஒரு பொருள் நீங்க வித்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு நீங்க வைக்கிறது தான் லாபம். உதாரணத்துக்கு அந்த பொருள் 300 ரூபாய் அப்படின்னா அந்த பொருளுடைய விலை 500 ரூபாய் வச்சு நீங்க வித்தீங்க அப்படின்னா அந்த 200 ரூபாய் உங்களுக்கு தான் லாபம். உதாரணமா 300 ரூபாய் பொருளை நீங்க 320 ரூபாய்க்கு விற்கலாம், 500 ரூபாய்க்கு விற்கலாம், 700 ரூபாய்க்கு விற்கலாம். அது எந்த அளவுக்கு பிரைஸ் வைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு. என்னது வித்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு இடத்துல பொருள் வாங்கி வித்து கொடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் டைம் பாஸ் ஆகாத நேரத்துல இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சில பொருளை நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது மூலமா யாராவது அதை பார்த்துட்டு வாங்க வர்றாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். சோ ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண போறீங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ண போறீங்க, யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸே ஏதாவது பொருள் வாங்குறாங்க அப்படின்னா உங்க மூலமா வாங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். சோ இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன வழிமுறை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மத்தபடி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றது உங்களுடைய விருப்பம். சோ நிறைய பேர் கேட்டதுனால ஒரு வீடியோ. சோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மள Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க நீங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த ஷாப் 101க்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். Play Storeல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி கீழ கொடுத்திருக்க ரெஃபரல் லிங்கை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் கிடைக்கும். சோ அந்த அப்ளிகேஷன்ல என்டர் ஆகிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. சோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள என்டர் ஆனோனே நமக்கு இன்டர்ஃபேஸ்ல இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. Dressesல இருந்து நமக்கான தேவையான ஷூ, செப்பல், அது மட்டும் இல்லாம கேட்ஜெட்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு. மொபைல் போன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ இதுல உதாரணத்துக்கு இப்ப நம்ம கேட்ஜெட்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணலாம். நம்ம டெக் சேனல் அப்படின்றதுனால கேட்ஜெட்ஸ் பார்க்கலாம். மற்றபடி எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். சோ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வர்றோம். இது நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 239 ரூபாய் இதோடைய பிரைஸ். சோ இதை நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான வழிமுறை. ஜஸ்ட் வாட்ஸ்அப் இங்க ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்றத கிளிக் பண்ண போறீங்க. வாட்ஸ்அப் வரப்போகுது. சோ இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல உள்ள லிங்க் மூலமா கிளிக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். சோ அடுத்த ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருள் யாராவது உங்கள்ட்ட கேட்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பொருளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்களே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். சோ இதுல வந்து கூப்பன் கோட் கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா 446 ரூபாய் இந்த பொருள். இந்த கூப்பன் கோடை நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட நமக்கு 40 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகி 406 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதுவும் உங்களுக்கு மணி சேவிங் தான். பட் அவங்கள்ட்ட இருந்து இந்த காசை நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டர் கஸ்டமர் பிரைஸ். சோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லணும். எதுக்குன்னா இங்க இதோடைய பிரைஸ் 406 ரூபாய். ஆல்ரெடி நம்ம கூப்பன் கோட் போட்டு 406 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கோம். பட் அவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரைஸை நீங்க வச்சுக்கலாம். இது 406 ரூபாய், நான் 500 ரூபாய்க்கு சேல் பண்ண போறேன் அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் வச்சு 506 ரூபாய்க்கு சேல் பண்ண போறேன் அப்படின்னா சோ அதுக்கான டெலிவரி டீடைல்ஸ் எல்லாமே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா டெலிவரி அட்ரஸ். இப்போ 406 ரூபாய் பொருளை நீங்க 506 ரூபாய்க்கு விற்க போறீங்க. சோ கீழே பாத்தீங்கன்னா டெலிவரி அட்ரஸ். சோ அந்த டெலிவரி அட்ரஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் ஃபுல் நேம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பின்கோட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு அட்ரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் இல்லைன்னா காலனி இந்த மாதிரியான அட்ரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அமேசான் பிளிப்கார்ட்ல எப்படி நீங்க ஆர்டர் போடுவீங்களோ அந்த மாதிரி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுல கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு. சோ மேல மெனு இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்க யுவர் ஏர்னிங்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீடைல் எல்லாமே கொடுக்கணும். சோ அப்பதான் வந்து இதுல வீக்லி ஒன்ஸ் வந்து கரெக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. உங்க நேம், உங்க அக்கவுண்ட் நம்பர், உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய IFSC கோட். நெக்ஸ்ட் இது உங்களுடைய அக்கவுண்ட் தான் அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கு நம்ம பேங்க் புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ். இங்க ஷாப் 101 கிரெடிட்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 101 ரூபாய் இருக்கு. சோ அந்த 101 ரூபாய் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 101 ரூபாய் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வீக்லி போனஸ் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல நீங்க 5000 ரூபாய்க்கு சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் வந்து சில்வர், பேர்ல், அதுக்கப்புறம் கோல்டு, டைமண்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போனஸும் கொடுக்கப்படும் இந்த அப்ளிகேஷன் மூலமா. சோ ஃபைனலா இவ்வளவுதான் இந்த அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிள். ரெண்டு விதமா ஏர்ன் பண்ணலாம். ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பொருள் வாங்கி கொடுக்கறது மூலமா ஏர்ன் பண்ணலாம். சோ
லேடிஸ்க்குலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த அப்ளிகேஷனை தவிர வேற எந்தெந்த அப்ளிகேஷன்ல ஏர்னிங் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் பத்தி புரியல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு டெடிகேட்டடா வீடியோ பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே நம்ம சேனலுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.